தமிழ்நாட்டுடைய சில முக்கியமான புள்ளி விவரங்கள் நமக்கு வந்திருக்கும். இங்கே எலெக்ஷன் கண்ட்ரோல் ரூமும் தயாராக பார்க்கணும். தலைமைச் செயலகத்திலிருந்து எமது மூத்த செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், மேலும் தகவல்களை சொல்லுங்க. வாட் ஆர் யூ பிக்கிங்? தமிழகத்துல மொத்த சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 234. அதுல பொது தொகுதிகள் என்ற அடிப்படையில் 188, எஸ்சி தனி தொகுதிகள் என்ற அடிப்படையில் 44 தொகுதிகள், எஸ்டி தனி தொகுதிகள் என்ற அடிப்படையில் 2 தொகுதிகள். தமிழகத்துல மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை SIR பணிகளுக்கு பிறகு இதுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது அடிப்படையில 5,77,07,380 வாக்காளர்கள் தான் 234 தொகுதியிலும் வாக்களிக்க தயார் நிலையில இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது ஆண் வாக்காளரோட எண்ணிக்கை 2,77,38,925 வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்கள். ஆனால் ஆண் வாக்காளரை விட பெண் வாக்காளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. 2,89,60,838 வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள். மூன்றாம் பாலின வாக்காளர் என்ற அடிப்படையில 7,617 வாக்காளர்கள் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் என்ற அடிப்படையில தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதுல மாற்றுத்திறனாளிகள் என்ற அடிப்படையில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 4,63,398 வாக்காளர்கள். 85 வயதுக்கு மேல் உள்ள வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 3,99,668 வாக்காளர்கள். 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள். இதுல 100 வயதுக்கு மேற்பட்டவர் என்ற வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 2,530 அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய புள்ளி விவரமாக இருக்கிறது. 20 வயது முதல் 29 வயது வரை உள்ள வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 1,51,653 வாக்காளர்கள். 20 வயது முதல் 29 வயது வரையான வாக்காளர்கள். இதுல முதல் தலைமுறை வாக்காளர் என்ற அடிப்படையில 18 வயது முதல் 19 வயது வரை புதிய வாக்காளர் என்ற அடிப்படையில 12,51,742 அப்படிங்கிற வாக்காளர்கள் என்று தேர்தல் ஆணையம் புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் வாக்களிப்பதற்கு ஏதுவாக 75,032 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. இதுல கிராமப்புற பகுதியில 44,065 வாக்குச்சாவடிகளும், நகர்ப்புற பகுதியில் 30,967 வாக்குச்சாவடிகள், நகர்ப்புற பகுதியில் வாக்குச்சாவடி மையங்களாக அமைக்கப்பட உள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு 4 மணிக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே அமலுக்கு வந்துவிடும். 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணம் இல்லாமல் எடுத்து செல்லக்கூடிய பணம் பறிமுதல் செய்யப்படும். இதற்காகத்தான் பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு தயார் நிலையில் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கா? போன தேர்தலில் கூட அந்த எண்ணிக்கை ரொம்ப 50,000 சர்வசாதாரணமா புழங்குற தொகை, அதனால அதை கூட்டணும் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாம் வந்தது. அதுல ரிவிஷன்ஸ் பார்த்தோம். இந்த முறை அதுல ரிவிஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? 2 நாட்கள் சென்னையில முகாமிட்டு இந்திய தேர்தல் ஆணையர் ஆய்வு கூட்டத்தை நடத்தினாரு. அப்ப வணிகர் சங்கம், அரசியல் கட்சி பிரதிநிதிகள்லாம் அவங்க கோரிக்கை முன்வைத்தாங்க. ஆனா திட்டவட்டமா இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் தெளிவுபட சொல்லிவிட்டார். தேர்தல் அதோடைய விதியில எந்த விதமான மாற்றம் இல்லை. 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணம் இல்லாமல் எடுத்து செல்லப்படக்கூடிய பணம் பறிமுதல் செய்யப்படும். இதற்கு வணிகர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். வணிகருக்கு முன்கூட்டியே நாங்க சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் தெளிவுபடுத்தி இருக்காங்க. அதே நேரத்துல இந்த நகைக்கடைகள் கொண்டு செல்லக்கூடிய நகைகளும் சரி, அதே போல அளவுக்கு அதிகமாக பரிசு பொருட்கள் இதெல்லாம் ஆவணம் இல்லாமல் என்னென்னவெல்லாம் எடுத்து சென்றாலும் அது பறிமுதல் செய்யப்படும். தேர்தல் நேரத்துல நாங்க நடத்தை விதிமுறைகள்ங்கிறத அமுல்படுத்துறது, வாக்காளர்களுக்கு பணம் பரிசு பொருட்கள் எல்லாம் கொண்டு செல்லக்கூடாது. சேலம் மாவட்டம் ஓமலூர்ல துணை ராணுவ படை, காவல்துறை எல்லாம் களத்துல இறங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த தேர்தல் திருவிழா அப்படின்னா துணை ராணுவ படை களத்துல இறங்கிடுவாங்க. ஸோ ஒரு சென்ட்ரல் அப்சர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு ஓமலூர்ல இருந்து நம்ம காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த பண பரிவர்த்தனையை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு இந்த டைனமிக்ஸே மாறி இருக்கு பாஸ்கர். முன்னெல்லாம் 50,000 ரூபாய் நோட் எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்கறத பார்ப்பாங்க. இப்போ இன்னைக்கு டிஜிட்டல் மயப்பட்டு இருக்கிறது. இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸை, இந்த ஜிபே மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸை கண்காணிக்கிறதுக்கு புது மெக்கானிசம்ஸ் கொண்டு வர்றாங்களா? அதை பத்தி நமக்கு ஏதாவது தகவல் இருக்கா? வருமான வரி இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு கண்ட்ரோல் ரூம் அவங்க அமல்படுத்திட்டாங்க. அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு புகார்கள் தெரிவிப்பதற்காக தொலைபேசி எண்களும் கொடுத்திருந்தாங்க. வாட்ஸ்அப் எண் மற்றும் லேண்ட்லைன் நம்பர்லாம் கொடுத்திருந்தாங்க. அதே நேரத்துல வங்கி பரிவர்த்தனையை கண்காணிப்பதற்காக அனைத்து வங்கிகளுடைய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கூட்டத்தை தேர்தல் ஆணையம் முன்கூட்டியே நடத்தி முடிச்சிருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு வங்கியோடைய பரிவர்த்தனைகள் ஒரு தனிநபராகட்டும் குழுவாகட்டும் என்னென்ன பரிவர்த்தனை நடந்தாலும் அதை கண்காணிப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தயார் நிலையில் இருக்கு. விஜில்ங்கிற ஆப் இருக்கு. அது புகார் கொடுக்கலாம். அதுல கண்காணிக்கப்படும் எங்கிருந்து புகார் கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் உடனடியாக அவங்க கூகுள் மேப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு உண்டான வசதி, புகைப்படம், வீடியோவெல்லாம் அனுப்பி கூட நம்ம புகார் கொடுக்கலாம்.
வங்கியுடைய பரிவர்த்தனையை கண்காணிப்பதற்கு தேர்தல் ஆணையம் வங்கிய உரிமையாளர்கள் வங்கியுடைய அவங்களுடைய அதிபர்களுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இதன் காரணமாக என்ன பரிவர்த்தனை யாருக்கு நடந்தாலும் அளவுக்கு அதிகமான பரிவர்த்தனை எல்லாம் நடக்கும்போது அதை கண்காணிப்பதற்கு ஏதுவாக அனைத்து மாவட்டங்கள்லயும் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறையெல்லாம் அமைச்சிருக்காங்க. இதை வைத்து பார்க்கும்போது இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாரு. கடந்த தேர்தலெல்லாம் நாங்க பார்த்திருந்தோம், அளவுக்கு அதிகமான பணப்பட்டுவாடா பரிசு பொருட்களாக நடைபெற்றது தமிழகத்துல தான். இம்முறை முற்றிலும் வேறுபாடாக இருக்கும். இதை ஒரு எச்சரிக்கையாகவே சொல்றேன் அப்படிங்கறதா இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய எச்சரிக்கையாக இருந்தது. இந்த தேர்தல் முற்றிலும் மாறுபாடாக இருக்கும். நாங்க முழு பலத்தையும் இறக்கி வாக்காளருக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுப்பதற்கு கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்துவோம். இதில் யாரெல்லாம் தவறாக நடைபெறாங்களோ, சட்டத்துக்கு விதிமுறைக்கு மாறாக நடைபெறாங்களோ அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். அவர் பணம் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கறத எச்சரிக்கையாகவே கொடுத்திருக்கிறாரு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.